இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வார்த்தை உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொள்கிறார். எந்தெந்த ஜனத்திலிருந்து உங்களையும் பிரித்தெடுத்து வந்தாரோ அந்த ஜனத்திலிருந்து தேவன் உங்களையும் தமக்கென்று சொந்தமாய் இருக்கும்படி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஊழியம் செய்வதற்காக உங்களையும் தெரிந்து கொண்டிருந்தால் எப்படி நம்ம ஊழியம் செய்வதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வாழ்க்கையில் உலகப்பிரமான எந்த காரியங்கள் நீங்கள் ஈடுபட்டாலும், உலகப்பிரான காரியங்களில் நீங்கள் வேலை செய்தாலும் அது திருப்தியற்று காணப்படும். அது நிலைத்தில்லாதபடி நீங்க இருக்கும்போது அது தேவன் உங்களை பிரத்யேகமாக பிரித்தெடுத்திருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, ஒருவேளை சொப்பனத்தின் மூலமாக ஊழியம் செய்வது போல் தோன்றினால் அது தேவன் காட்டும் வழியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இல்லை காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படி காரியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஒரு அடையாளத்தோடு நமக்கு தேவன் காட்டுவார். அந்த அடையாளத்தை நம்ம செயல்படும் போது தேவனுடைய நாமத்தையும் மகிமைப்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொண்டது எப்படின்னா, உங்களுக்குள்ள பாரங்கள் ஊழியத்தின் நிமித்தமாக பாரங்கள் இருக்கும். ஜனங்கள் அழுகிறாங்க, இந்த ஜனங்களுக்காக நான் ஊழியம் செய்யணும், இந்த ஜனங்கள் மத்தியில நான் போய் செய்யணும் அப்படின்னு சொல்லி அநேக நிமித்தமாக பாரங்கள் உங்களே அழித்துக் கொண்டிருக்கும். அந்த பாரத்தின் நிமித்தமாக சில காரியங்கள் நடக்கும்போது, சில செயல்கள் நடக்கும்போது கூட நம்ம அதை பார்க்கும்போது இப்படி ஜனங்கள் அழுகிறாங்க சொல்லி உங்களுக்குள்ள வேதனைகள், உங்களுக்குள்ள ஒரு வேதனைகள் பெருகும் போது அது தேவன் உள்ள பாரம், அந்த பாரத்தின் நிமித்தமாக காணப்படும். அப்ப அந்த பாரம் காணப்படும் போது நீங்க தெரிந்து கொள்ளலாம் அந்த பாரத்தன் எதனால அப்படின்ட்டா தேவன் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சொந்த ஜனமா இருக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்னால் நீங்கள் தேவனுடைய நாமத்தை கொஞ்சம் கூட தாமதிக்காமல் நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அது மாத்திரமல்ல, தேவன் உங்களுக்கென்று விசேஷமாக பாதுகாத்து உங்களை வழிநடத்துவார். என்னென்ன காரியங்களுக்கு செய்யப்படுமோ, ஊழியத்தின் நிமித்தமாக என்ன காரியங்கள் செய்யணுமோ அந்த காரியத்திலாம் தேவன் செயல்படுத்துவார். சோஸ்திரேசப்பா, துதிகளின் மாதிரியில் வாச செய்கிறவரை துதிக்கிற சோஸ்திரிகிறேசப்பா. வேலைக்காக நாங்க செபிக்கிறேசப்பா. ஒவ்வொருத்தரையும் முக்கந்து சொந்த ஜனங்களா இருக்கும்படி நீங்க கிருபை செய்தற்காக நன்றியோடு துதிக்கிற சோஸ்திரிகிறேசப்பா. உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கத்தக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செவியராக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.